பிரஹலாத் தன் சகோதரன் இரண்யாட்சன் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட இரணியன் கோபத்திற்கு எல்லையே இல்லை. அவர் மகாவிஷ்ணுவை கொன்று தனது சகோதரனின் மரணத்திற்கு பழிவாங்க, என் அன்பு சகோதரனின் மரணத்திற்கு நான் பழி வாங்குவேன். நான் அந்த நாராயணனையும் மகாவிஷ்ணுவின் மற்றொரு புனித பெயர் மற்றும் அவனுடைய பக்தர்கள் அனைவரையும் கொன்றுவிடுவேன். தவம் செய்ய மந்திர மலைக்கு சென்றார். பல வருடங்கள் உணவு உறக்கமின்றி தொடர்ந்து தவம் செய்ததன் விளைவாக உடல் எலும்புக்கூடு போல் ஆனது. அவரது உடலைச் சுற்றி ஒரு எறும்பு புற்று உருவானது. அன்புள்ள பிரம்மா, நான் 3 உலகங்களுக்கும் ஒரே அரசனாக இருக்க வேண்டும். உன்னால் உருவாக்கப்பட்ட யாருடைய கையிலும் என் மரணத்தை சந்திக்க கூடாது. என் மரணம் வீட்டுக்குள்ளோ வெளியிலோ இரவிலோ பகலிலோ நிகழக்கூடாது. இரணியன் தான் விரும்பிய வரங்கள் அனைத்தையும் கவசத்துடன் தன் நிலத்திற்கு திரும்பினான். அவர் ஒரு பெரிய படையைச் சேர்த்து வானத்தையும் பூமியையும் மறு உலகத்தையும் வென்றார். ஒரு நாள் இரணியனைச் சந்திக்க நாரத முனிவர் இரணியனின் அரண்மனைக்கு வந்தார். பார்ப்பனரான நாரத முனிவர் இரணியனின் மனைவி கயாது தேவியையும் பார்க்கச் சென்றார். பிரஹலாதன் நாளுக்கு நாள் அழகான சிறுவனாக வளர்ந்தான். பள்ளி பருவத்தை அடைந்ததும் இரணியனை குருகுலத்திற்கு அனுப்ப விரும்பினான். ராட்சசர்களின் குருவான சுக்ராச்சாரியாருக்கு சண்டன் மற்றும் அமர்கன் என்ற 2 மகன்கள் இருந்தனர். பிரஹலாத் இந்த 2 ஆசிரியர்களின் குருகுலத்திற்கு கல்வி கற்க அனுப்பப்பட்டார். 2 ஆசிரியர்களும் பிரஹலாதனுக்கு கற்பிக்கத் தொடங்கினர். முதல் பாடம் கடவுளை புகழ்வது. அந்த நேரத்தில் இரணியன் 3 உலகங்களுக்கும் கடவுளாக அறிவிக்கப்பட்டார். எனவே ஆசிரியர்கள் பிரஹலாதனுக்கு இரணியனை கடவுளாக வழிபடவும் ஓம் இரண்யாய நமஹ என்று ஜெபிக்கவும் கற்றுக் கொடுத்தனர். பிரஹலாத் பிரார்த்தனையில் கைகளை மடக்கி கண்களை மூடி அவரது அழகான உதடுகள் ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரித்தது. பட்டத்தில் இளவரசனின் உதடுகளிலிருந்து தடை செய்யப்பட்ட பிரார்த்தனையை கேட்டு ஆசிரியர்கள் இருவரும் திகைத்தனர். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவரது ஆசிரியர்கள் அவரை அவரது தந்தை இரணியனிடம் அழைத்துச் சென்றனர். வெகு நாட்களுக்கு பிறகு மகனை பார்த்த இரணியன் அவனை அன்புடன் அணைத்து மடியில் உட்கார வைத்தார். பிரஹலாதன் கண்களை மூடி கைகளை கூப்பி ஓம் நமோ நாராயணாய என்று பக்தியுடன் உச்சரித்தான். இரணியன் பாம்பை மிதித்தது போல் அதிர்ந்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவர் தனது மகனை தள்ளிவிட்டு ஆசிரியர்களை எதிர்கொள்ள காலால் அடித்தார். வீரர்கள் பிரஹலாதனை சங்கிலியால் கட்டி இழுத்துச் சென்று வாழ், ஈட்டிகள் மற்றும் பிற கொடிய ஆயுதங்களால் சித்திரவதை. சிறுவன் பிரஹலாதன் பகவான் மகாவிஷ்ணுவின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருந்தான். படை வீரர்களின் ஆயுதங்கள் அவனை தொட்டபோது ஆயுதங்கள் உடைந்து நொறுங்கின. வீரர்கள் ஆச்சரியத்துடன் நின்றனர். சிறுவனின் சக்தியைக் கண்டு ஆத்திரமடைந்த அவர்கள் விஷப்பாம்புகள் அவனை கடிக்க முயன்றனர். பல நாட்களாக பசியோடு இருந்த பாம்புகள் பிரஹலாதன் மீது விழுந்து கடித்தன. பாம்புகளின் பற்கள் உடைந்து நொறுங்கின. அவர்களின் விஷம் பிரஹலாதனை எந்த விதத்திலும் பாதிக்காமல் பார்த்து கொண்டார் மகாவிஷ்ணு. எப்படியாவது பிரஹலாதனை கொன்றுவிட வேண்டும் என்று தங்களால் இயன்ற அளவு முயற்சி செய்த வீரர்கள் பிரஹலாதனை தாக்க வெறிகொண்ட யானைகளை பெற்றனர். வெறிபிடித்த யானைகளின் கால்களுக்கு கீழே பிரஹலாதன் மிதித்து இறந்து விடுவார் என்று நினைத்தார்கள். பின்னர் அவர்கள் திரும்பி அவர்களை தாக்கிய வீரர்களை தாக்கினர். அவர்கள் வீரர்களை தும்பிக்கையால் பிடுங்கி அடித்துக் கொண்டனர். எஞ்சிய வீரர்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். மகனை கூப்பிட்டு பேசினார். என் மகனே பிரஹலாத், என் வலிமைக்கு அஞ்சி 3 உலகங்களும் நடுங்குகின்றன. இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? சொல்லு. பிரஹலாதன் தன் தந்தையை பார்த்து அன்புடன் சிரித்தான். எல்லா லோகங்களின் நலனையும் காக்கும் மகாவிஷ்ணுவிடம் தன்னை சரணடைந்த என் தந்தை யாருக்கும் பயப்பட மாட்டார். அவருக்கு ஏற்படும் எந்த தீங்கும் மகாவிஷ்ணுவால் பார்த்துக் கொள்ளப்படும். இரணியன் வெற்றி சிரிப்பு சிரித்தான். அவன் தூசியில் வாழ்பவன், அரண்மனை தூண்களில் வாழ்கிறான். பிரஹலாத் கூறினார். பெரிய சத்தத்துடன் தூண் 2ஆக உடைந்தது. நரசிம்ம அவதாரம் என்று அழைக்கப்படும் சிங்கத்தின் முகத்துடனும் மனித உடலுடனும் மகாவிஷ்ணு தூணிலிருந்து மின்னல் போல் தோன்றினார். நரசிம்ம மூர்த்தி அவனை பூச்சி போல பிடித்து தரையோடு அவன் அமர்ந்திருந்த அரண்மனையின் படிக்கட்டுகளுக்கு இழுத்துச் சென்றார். அவன் இரணியனை மடியில் குறுக்காக வைத்து அவனது கூர்மையான நகங்களால் வயிற்றில் நகர்த்தால் குடலை வெளியே இழுத்து கழுத்தில் மாலையாக கட்டினான். அவர் மற்ற ராட்சசர்கள் தலைமறைவாகினர். தேவர்கள் மலர்களை பொழிந்து சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணுவை போற்றினர். மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதத்துடன்
பிரகலாதன் தனது நாட்டை நீண்ட காலம் நீதியாக ஆட்சி செய்தார்.